ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்பவே இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு மைக் என்னவோ அதுதான் இது. ஸோ ₹300. ஸோ ஆர்டர் பண்ணும்போதே தெரியும் இது ஆவரேஜாக தான் இருக்கும்னு. எந்த அளவுக்கு ஆவரேஜாக இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் அது வாங்கியிருந்தேன். ₹300 டைப் சி மைக்கு. இதோட பாக்ஸ் அந்த அன்னைக்கு தூக்கி போட்டேன். ஸோ பவுச் நல்லா தான் இருக்குது, ரொம்ப டீசெண்டாக இருந்தது. இந்த மைக்கு இது யூஸ் ஆகுமான்னு தெரில. ஹெட்செட் ஒயர்டு ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயர்டு ஹெட்செட் வைக்கலாம். சீசர் பவுச் ரொம்பவே நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் சரி, அந்த ஒரு ஃபினிஷும் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி இதை பார்த்தா ஏதோ ஒரு சீப்பான ப்ராடக்ட்டுக்கு வந்து பவுச் மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ மைக்கு டைப் சி மைக்கு வித் அந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மைக்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் நான் பேசுகிற எல்லாமே என் ஃபோனோட டேரெக்டாக அந்த மைக்கில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு வீடியோ அப்பப்போ வந்துட்டு நான் கீழே நான் போடுறேன் இது எந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ டேரெக்டாக மைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது நான் மைக் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் நான் என் ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மைக் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சேம் லொக்கேஷன், சேம் பிளேஸ், எல்லாமே சேம் தான். அதனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அப்படியே நான் வந்துட்டு மைக்கோட இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ எல்லாமே மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் இந்த எந்த ஒரு எடிட்டுமே இந்த ஆடியோக்கு நான் பண்ண போகிறது இல்லை. வால்யூம் பூஸ்ட் அது எதுவுமே கிடையாது. நான் இந்த ரெக்கார்டான வீடியோவை அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இண்டோரில் மைக்கோட குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இது என்னதான் காட்டுன்னு கேட்குறீங்க. இது சும்மா இது ஏதாவது வீடியோ எடுக்கணுமே அப்படின்றதா இது எடுத்துக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஃபோன் ஹோல்டர் தான். கொரில்லா பாடம் இன்னும் போட்டுருந்தாங்க. இதை பற்றி கண்டுக்காதீங்க, வெறும் ஆடியோக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ மைக்கு இல்லாமல் இவ்வளோ நேரமாக பேசியிருக்கேன். ஸோ சேம் வீடியோ இப்போ வித் மைக்கு. இந்த ட்ரைபாடை பற்றி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இது ஒரு நீங்கள் சும்மா ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே நீங்கள் செல்ஃபிஸ் எடுப்பீங்க, இல்லை ஃபோனை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டெடியாக ஒன்று என்ன வாங்கலாம். அகைன் இந்த ட்ரைபாட் ரிவ்யூஸ் இக்னோர் பண்ணுறேங்க. ஆடியோவுக்கு மட்டும்தான் இது. அண்ட் இந்த ஆடியோ எல்லாமே இப்போ நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஃபேனை போட்டுட்டு ஒரு ஒஸ்டான ஒரு நாய்ஸ் கண்டிஷன் லைக் பார்ப்போம். ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபோன் மைக் கிட்ட இந்த நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. ஸோ கொஞ்சம் மைக்கை வந்துட்டு ஃபோனோட மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சு நான் பேசுகிறேன். அட்லீஸ்ட் நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு. ஸோ இது எல்லாமே ஃபோனோட மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேம் வீடியோ இப்போ வந்துட்டு நான் இந்த எக்ஸ்டர்னல் மைக், இந்த ₹300 மைக்கில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு தெரில. ஃபைனலாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வேற ஒரு மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு சாம்சங் M53 மொபைல். கொஞ்சம் பட்ஜெட் சீரீஸில் ஒரு மொபைல். ஸோ பட்ஜெட் சீரீஸில் நம்மளோட இந்த யூஎஸ்பி மைக் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்குற வீடியோ. இப்போ நான் எல்லாமே ஃபோனோட மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபோனோட மைக்கு எனக்கு மேலே இப்போ 2 ஃபேன் ஓடிட்டு இருக்குது. வெளில சம்மரி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சேம் என்வரான்மெண்ட் நான் யூஎஸ்பி மைக்கில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ₹300 மைக் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ எப்படி வந்திருக்கும்னு தெரியல. இப்பயுமே சேம் என்வரான்மெண்ட் தான். மேலே 2 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, வெளியில் பயங்கரமான மழை. ஈவன் இங்கே நான் உட்காந்துருக்கிற இடத்துலயே எனக்கு ஹெவியாக இருக்குது நாய்ஸு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்போ இந்த எக்ஸ்டர்னல் மைக்கில் இருக்கிறது எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் பாட்காஸ்ட்லாம் போடுறவங்களா இருந்து பாட்காஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு மைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் அதுக்காக தான். ஸோ இது நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ அது இதெல்லாம் எதுவும் இல்லை. வாய்ஸ் ரெக்கார்டரில் ஃபோனோட மைக்கில் டேரெக்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேஜராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இந்த இடத்துல இல்லை. ஈவன் ஃபேன் சவுண்டு கூட இல்லை. எல்லாமே டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுது. இப்போது எல்லாமே நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கரெக்டாக 20 செகண்ட், இப்போ ஒரு 4 செகண்டாக நான் வந்துட்டு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் ரூம், சேம் என்வரான்மெண்ட், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பாட்காஸ்ட்லாம் போடுறவங்களா இருந்து பாட்காஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு மைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் அதுக்காக தான். ஸோ இது நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ அது இதெல்லாம் எதுவும் இல்லை. வாய்ஸ் ரெக்கார்டரில் ஃபோனோட மைக்கில் டேரெக்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேஜராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இந்த இடத்துல இல்லை. ஈவன் ஃபேன் சவுண்டு கூட இல்லை. எல்லாமே டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுச்சு. இப்போது எல்லாமே நான் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கரெக்டாக 20 இப்போ ஒரு 4 செகண்டாக நான் வந்துட்டு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேம் ரூம், சேம் என்வரான்மெண்ட், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸுமே இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கன்க்ளூஷன்,
இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்டர்னல் மைக், இந்த இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம் இல்லையா, அந்த மைக்கில் தான் பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்த்ததில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த மைக் வந்துட்டு கண்டிப்பாக நாய்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது தான். அதுவும் மெயினாக நீங்கள் எதையாச்சும் ரோட்டில் நீங்கள் இப்போ விளாக் எடுக்கிற மாதிரி ஆள், இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஃபேனுக்கு கீழே பேசுவீங்க, அதர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, அந்த குக்கிங் சவுண்ட், அந்த வதக்கிற தாளிக்கிற சவுண்ட் எல்லாம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியான இடம், ரொம்ப மோசமான நாய்ஸ் இல்லை, யூஸ்வல் நம்மளோட என்வரான்மெண்ட்ல எப்பவுமே ஒரு நாய்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நாய்ஸி கண்டிஷன்ல நீங்க வீடியோ எடுக்கிற ஆள் அப்படின்னா இந்த மைக்கு ஓரளவு கொஞ்சம் ஓகேஷா வந்துட்டு நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுது தான். ஓகேவா, ஃபேனு கீழே உட்காந்து ரெடியூஸ் பண்ணும்போது, ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபேனோட நாய்ஸ் இது கட் பண்ணியிருக்கு, நல்லாவே தெரியுது. ஆனா ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் 300 rupeesக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. இப்போ நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு யூடியூபர், இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவே போட போறீங்க, அரேல்ஸ் ஒரு 10 வீடியோக்குள்ள இருக்கீங்க, என்னால பெருசா செலவெல்லாம் பண்ண முடியாது, அதே நேரத்துல எனக்கு ஏதோ ஓகேஷான ஒரு வாய்ஸ் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மைக் வந்துட்டு நீங்க வாங்கலாம். 300 rupees தான், அதனாலதான் நான் இதை வாங்கலாம்னு சொல்றேனே தவிர, இது ஒருவேளை இது 500 rupees இருந்துச்சுன்னா இது குவாலிட்டி நல்லா இல்லதான். இந்த ரேட்டுக்கு ஓகே, அவ்வளவுதான். அண்ட் பாட்காஸ்ட்லாம் போட்டா ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்காஸ்ட்க்கு வந்துட்டு இந்த அடோப் பாட்காஸ்ட்ன்ட்டு ஒரு சைட் இருக்கு, அதுல போயிட்டு நம்ம வாய்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஐ மீன் வாய்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கன்க்ளூஷனுக்கு முன்னாடி செக்ஷன் வந்துட்டு அதுதான், அந்த அடோப் பாட்காஸ்ட்ல நான் கிளீன் அப் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ கிளீன் அப் பண்ணதுல வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, போனோட மைக்ல ரெக்கார்ட் பண்ணதும் இந்த மைக்ல எக்ஸ்டர்னல் மைக்ல ரெக்கார்ட் பண்ணதும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் அதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்களாவே இருந்தீங்கனாலுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, கொஞ்சம் டெக்னிக்கலாக நான் ஒரு ஸ்டெப் போகிறதுக்கு அடோப் பாட்காஸ்ட் வந்துட்டு என்னன்னா உங்களோட வாய்ஸை வந்துட்டு கொஞ்சம் கிளியராக என்ஹான்ஸ் பண்ணும். அதுவே வந்துட்டு அந்த நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஆனால் சம்டைம்ஸ் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம தமிழில் பேசும்போது ஒரு சில லெட்டர்ஸையே வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் ஒரு மணி நேரம் ஆடியோ வந்துட்டு பேசியிருந்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 or 20 செகண்ட்ஸ்ல அங்கங்க விட்டு விட்டாதான், கண்டினியூஸ் 10 செகண்ட்லாம் இல்ல, அங்கங்க ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படின்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஆடியோவே வந்துட்டு கட் ஆயிருக்கும். அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஃப்ரீ சர்வீஸ், ஓகே, நல்லது, அதுவுமே நல்லா தான் இருக்கு. நீங்க அந்த அடோ பாட்காஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மைக்கே கேட்ட தேவையில்லாம, பட் இந்த மைக்கை யூஸ் பண்ணி நீங்க அடோ பாட்காஸ்ட்ல கிளீன் அப் பண்ணீங்கன்னா அந்த அவுட்புட் இன்னுமே நல்லா இருக்கு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், நீங்க ரொம்ப ஒரு லோ எண்ட் ஆர் பட்ஜெட் மொபைல் வச்சிருக்கீங்க, ஆர் நீங்க சும்மா ஒரு யூஸ்வல் உங்களோட வீட்டில் ஃபேனுக்கு கீழே ரெக்கார்ட் பண்ணுவீங்க, யாரையும் சும்மா மாடியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவீங்க, குக்கிங் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு நாய்ஸை இந்த மைக் ரெடியூஸ் பண்ணுது. 300 rupeesக்கு ஒர்த்து. இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க, இந்த மைக் வந்துட்டு ரிட்டர்னபிள் கிடையாது, ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதை ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க யூடியூபர், உங்களுக்கு ஒரு பேசிக்கான மைக் வேணும், உங்களோட போன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா மட்டும் இதை நீங்க வாங்கலாம். அதர்வைஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு நாய்ஸ் ஐசோலேட் பண்ற ரூம்ல தான் இருந்து ரெக்கார்ட் பண்றீங்க, ஆர்எல்ஸ் நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல், அந்த மாதிரிலாம் இருந்தா இது ஒர்த்தே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு 2000 ரேஞ்சில் இருக்க மைக்குக்கு போங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் ஏதாவது டெஸ்ட் பண்ணனாலும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு அதையுமே ரிசல்ட் என்னன்னு நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன்.